Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999. சூரி சார் வந்து வேற ட்ராக்ல இருந்து புதுசா வந்து இந்த ட்ராக்கு வராரு. இன்னும் ஓவரா பண்ணிட்டாங்க அப்படின்ற வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேரக்டர் ஃபர்ஸ்ட் வந்து கூப்பிட்டு சொன்னாரு. டெய்லி ஷூட் முடிச்சுட்டு ஆஃப்டர் 6 வந்து லொக்கேஷன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு ஷாட் நான் சொல்கிறோன்னா அதை பண்ணுவார், வரல, ஷோல்டர் வலிக்கும், அப்போ கூட விட மாட்டார், அதை பண்ணிட்டு தான் போவார். அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், மாஸ்டர் எனக்கு படம் ஃபைட் நல்லா வரணும், நல்லா இருக்குது, ஃபைட் நல்லா இருக்குன்னு சொல்லணும், அது போதும் எனக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நார்மலாக வெளியே ஃபைட் பண்ணுறது வேறு, சினிமாவில் ஃபைட் பண்ணுறது வேறு. ஆர்டிஸ்ட் கிட்ட பண்ண போகிறோன்னா அந்த கண்ட்ரோல் தான் ஹேண்ட் ஸ்டாப் பண்ணும். சப்போஸ் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்துட்டாலும் நாங்கள் பண்ணும்போது ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணிவிடுவோம். ஈவன் ஒரு ரோப் ஷாட் கூட நாங்கள் யூஸ் பண்ணல. ரோப்லாம் ட்ரை பண்ணோம், ஆனால் ரோப் ஷாட் எதுவும் ஒரு ரோப் ஷாட்டுமே இருக்காது. ஃபைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டில் ஒரு ரோப் ஷாட்டுமே இருக்காது. இதெல்லாம் புஷ் பண்ண சொன்னது இவ்வளோ தான், தள்ளிட்டு போயிட்டு தூரமாக அப்படியே 3 தாண்டி லாஸ்ட் வரைக்கும் அடிச்சு தள்ளி கட்டைக்கிட்டெல்லாம் காலில் குத்தி கல்லுலாம் மேலே விழுந்து அப்படியே எழுந்திரிச்சு அப்படி வந்துட்டாரு. எங்கெல்லாம் ஷாக்கு, என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா அவருக்கு கட்டை விரல்ல வந்து வணக்கம் பிரதர். ஹாய் வணக்கம். ஸோ ஹாப்பி ஃபார் கருடன். கருடனில் நான் மென்ஷன் பண்ணி சொன்னதே உங்களோட ஸ்டண்ட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்னோட ரிவ்யூவில். ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க் உங்களோட. அது ஸ்டண்ட்டாக இருக்கும்போது மகேஷ் மேத்யூ அப்படிங்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுதும் உங்களோட ஒர்க் பேசப்படுது அப்படிங்கும்போது ஈக்குவலி ஹாப்பி. உங்களுக்கு எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ்? நீங்கள் செகண்ட் டே வேறு. எனக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ப்ராஜெக்டில். எனக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி ஒர்க் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்லா ஹிட்டாக இருக்கும், நல்லா கண்டிப்பாக ஹிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் ஷூட் பண்ணும்போதும் வந்து எல்லா ஃபைட்டும் ரிவர்ஸ் பண்ணி டேரக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது வந்து கேரக்டர் வெளியே போகக்கூடாது. ஸோ சூரி சார் வந்து வேறு ட்ராக்லேருந்து புதுசாக வந்து இந்த ட்ராக்கு வராரு. அவர் நம்ம வந்து பயங்கரமாக காட்டிடக்கூடாது. ஆடியன்ஸ்க்கு வந்து அவரை வந்து நம்ம எப்படி காட்டுன்ற இது இருக்குது, அவரோட கேரக்டரைசேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை மீறி வெளியே போயிடக்கூடாது, என்ன ஓவராக பண்ணிட்டாங்க அப்படின்ற வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேரக்டர் ஃபஸ்ட்டு வந்து கூப்பிட்டு சொன்னது. ஸோ அது வந்து சொன்னார், சரி சார் ஓகே. ஸோ ஒரு கேரக்டரும் எனக்கு சொன்னார். சசிகுமார் சாரோட கேரக்டர் இதுதான், ஸோ உன்னி சாரோட கேரக்டர் இதுதான், ஸோ இவர் கேரக்டர் இதுதான். ஸோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபைட்டும் கொரியோகிராஃப் பண்ணி முன்னாடியே நான் கொரியோகிராஃப் பண்ணி அதை ரிஹர்சல் பண்ணி எடுத்து ஸோ டேரக்டர் காட்டிட்டு ப்ரொடியூசர் காட்டிட்டு எல்லாம் ஓகே பண்ணதுக்கப்புறமா தான் பண்ணோம். பட் ஆனால் கிளைமேக்ஸ் ஃபைட்டு வந்து என்ன ஆச்சுன்னா, அங்கே மழை வந்ததுனால எங்களால் ரிஹர்ஸ் பண்ண முடியல. அப்புறம் சூரிய என்ன கேட்டார், மாஸ்டர் என்ன அதெல்லாம் ரிஹர்சல் பண்ணிட்டீங்க, என் ஃபைட்டு எப்படி மாஸ்டர் அப்படின்னு. நான் சொன்னேன், அண்ணா ஒன்றும் பயப்படாதீங்க, ஃபைட் சூப்பராக வரும்ண்ணா, எனக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்குது இந்த ஃபைட் சூப்பராக வரும்னு. ஏன்னா அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார். எது சொன்னாலும் நாங்கள் டெய்லி ஷூட் முடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்னா அவருக்கு ஃபைட்டு புதுசு இல்லையா. ஸோ ஒரு ஆக்ஷனாக வரும்போது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணாட்டோம். ஒரு அட்லீஸ்ட் 2 months தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க. பட் சூரிய சார் வந்து அப்படி இல்லை. ஸோ அவர் வந்து லாஸ்ட்டு ஃபைட்டு முன்னாடி அடிப்பட ஒரு ஷோல்டர் இன்ஜுரி. ஸோ ரொம்ப வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் ஒரு 1 week 2 weeks ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவர் அப்பப்போ ஷோல்டர் கொஞ்சம் வலிக்குதுன்னு சொல்லுவார். நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஷூட் வேறு இருக்குது. சரி ஷூட்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே அப்படியே போயிட்டுருக்கும்போது டெய்லி ஷூட் முடிச்சுட்டு ஆஃப்டர் 6 வந்து லொக்கேஷன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு ஷாட் நான் சொல்கிறோன்னா அதை பண்ணுவார், வரல, ஷோல்டர் வலிக்கும், அப்போ கூட விட மாட்டார், அதை பண்ணிட்டு தான் போவார். வர வரைக்கும் கண்டிப்பாக பண்ணுவார். அது வந்து விடவே மாட்டார். மாஸ்டர் என்ன பண்ணிடுறேன் மாஸ்டர், எப்படின்னா பண்ணிடுறேன் மாஸ்டர். நமக்கு சார் பரவாயில்ல சார் விடுங்க சார், இல்லை மாஸ்டர் நான் பண்ணிடுறேன் மாஸ்டர், இல்லை பண்ணிடுறேன் மாஸ்டர். அவ்வளோ டெடிக்கேஷனாக வந்து சூப்பராக பண்ண. நீங்கள் அதோட ரிசல்ட்டு தான் நீங்கள் பேசப்படுது இல்லை. ஆமாம் கண்டிப்பாக இவ்வளோ நாங்கள் வந்து எனக்கு கன்ஃபார்மாக அது படம் ஹிட் ஆகும் தெரியும். ஆனால் இவ்வளோ மிகப்பெரிய ஹிட்டு, ஸோ இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் தான். லைக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப, அதுவும் ஒரு ஹீரோ படம் அப்படி அதில் பேர் வாங்குறதுன்ற வேறு, ஒரு காமெடி ஆக்டராக இருந்து ஒரு ஹீரோவாக வரும்போது நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா. ஸோ டக்குன்னு வந்து எல்லோரும் அக்செப்ட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ இந்த படத்தில் எல்லா ஆடியன்ஸும் வந்து அவ்வளோ கொண்டாடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக எனக்கு அமைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு நன்றி, எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி, மக்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. பயங்கரமான ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா இதுவே நீங்கள் இப்போ சொன்னது ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் தான். கண்டிப்பாக இவ்வளோ நாள் காமெடியாக இருந்து ஒரு ஃபுல் லென்த் ஆக்ஷன் ஃபிலிம். ஏன்னா விடுதலை வந்து இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், பட் ஃபுல் லென்த்தாக இருக்காது. கிளைமேக்ஸில் கொஞ்சம் இருக்கும்.
கொஞ்சம் பயந்த சுபாவம் தான் அவர். இதில் வந்து கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலுமே ஆக்ஷன் நிறையா இருக்கும். ஸோ இதுவே ஒரு ப்ரெஷர் தான் உங்களுக்கு. இன்னொரு பக்கம் ஸ்டார் ஸ்டட்டட் ஷோ, இன்னும் சசிகுமார் சார் இருக்காரு, சமுத்திரகனி சார் இருக்காரு, உன்னிமுகந்தன் இருக்காங்க, எல்லாருமே ஸ்டார் ஸ்டட்டட் ஷோ அப்படிங்கும்பொழுது அது ஒரு ஆடட் ப்ரெஷர் தான். எல்லாருக்குமே ஸ்டண்ட் இது இருக்குது. மயம் கோபிக்கும் இருக்குது, துஷாந்துக்கும் இருக்குது. இத்தனை பேருக்கு கோரியோகிராஃப் பண்ணுறதுன்றது எப்படி பண்ணீங்க? அதுவும் இது சின்ன வயசில். ஸோ ஆக்சுவலாக அது வந்து பெரிய டாஸ்க்காக தான் இருந்தது. என்னென்னா இப்போ சசிகுமார் சாருக்கு கோரியோகிராஃப் பண்ணோம். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து சசிகுமார் சாருக்கு ஒரு ஃபைட் இருக்குது. தென் அதுக்கப்புறம் அந்த கொல்ற சீன் ஒன்று, அவர் சீன். ஸோ அதில் உன்னிமுகுந்தன் இருக்கார், அவர் இருக்கார். ஸோ ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நிறைய ஒரு டாஸ்க் மாதிரியே இருந்துச்சு. அது இல்லாமல் இப்போ சூரி சாருக்கும் பண்ணணும். ஸோ இதில் யார் கம்மியாக கொடுக்குறது, யாருக்கு அதிகமாக கொடுக்குறதுன்ற மேட்ரு அதில் வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ப்ரிவியஸ் பண்ணும்போது நான் டேரக்டர் கேட்டேன். டேரக்டர் வந்து நீங்கள் வந்து பெருசாக இல்லாமல் சின்னதாக இல்லாமல் நீங்கள் அது என்ன வேணுமோ அதை பண்ணுங்கள். அதாவது இவர் பெரிய ஆர்டிஸ்ட், இவர் சின்ன ஆர்டிஸ்ட்லாம் இல்லை, அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கள், அது போதும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்று சொன்னார். எனக்கு டிங் அடிச்சிருச்சு. ஓகே சூப்பர். ஸோ இப்போ நமக்கு வந்து இவ்வளோ பெரிய எல்லாரும் இருக்காங்க, நம்ம கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தென் அந்த பட்டையை எடுத்துகிட்டு ஓடுறது இன்ட்ரோல் பிளாக் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு ஓடுறாங்க. ஸோ அது இவர் வந்து எடுக்க தான் போகிறார், அந்த பட்டயத்தை இவர் வாங்குறதுக்காக சேஸ் பண்ணி போகிறார். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன தேவை, ஸோ அந்த இடத்துக்கு என்ன தேவைப்படும் சொல்லிட்டு அதை வச்சு நாங்கள் வந்து ஒரு கொரியோகிராஃபியாக வந்து சூப்பராக க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதில் சூரி சார் வரணும். டைரக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த இதில் வந்து சூரி சாருக்கு வந்து பெரிய ஃபைட்டாக இருக்கக்கூடாது, அவர் வந்து ஒரு சின்னதாக ஒரு 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 தடுக்கிற ஒரு கேரக்டராக அந்த இடத்துல வந்தால் போதும். எடுத்தோடனே அவர் பெருசாக காட்டி ஒரு ஆக்ஷன் பிளாக் மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது, ஏன்னா அவர் இருக்கும்போது இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு. சரி அதையும் ஓகே யோசிச்சுட்டு ஜஸ்ட் அவர் வந்து சின்ன ஒரு என்ட்ரி மட்டும் கொடுத்துட்டு ஒரு இதில் பிளாக் பண்ணுவார். ஸோ அவ்வளோதான், அதுக்கப்புறம் இருக்க மாட்டார். ஸோ அவர் கொஞ்சம் ஒரு ஒரு காப்பாற்றுற மாதிரியே இருக்கும். ஏன்னா சசிகுமார் சார் பொறுத்த வரைக்கும் அவர் காப்பாற்ற வந்திருக்காருன்ற மாதிரி இருக்கும். இவர் வந்து ஒரு சிக்னல் கொடுப்பாரு, போ அங்கே போ அப்படின்னு. ஸோ அந்த விசுவாசத்தில் இவர் போய் அங்கே ஏதோ ஒன்று பண்ண போவார். பட் அது வேறு மாதிரி அவருக்கு கன்வே ஆகி ஸோ அவர் அகைன் சேஸ் பண்ண போவார். ஸோ அந்த மாதிரி இவருக்கு அதிகமாக கொடுக்காம ஸோ ஒரு மீட்டருக்குள்ளேயே அந்த சீக்வன்ஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அதுக்குள்ளேயே வச்சு அந்த கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வந்து. சப்போஸ் எக்ஸ்ட்ரா நிறைய போனால் டைரக்டர் வந்து மாஸ்டர் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அது வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் பெருசாக பறந்துடக்கூடாது, அவருக்கு பெருசாக பறந்துடக்கூடாது. அவர் சொல்லிட்டாரு, இந்த பறக்கிறது அதெல்லாம் வேண்டாம், யதார்த்தமான கண்டிப்பாக கதைக்குள்ளே இருக்கணும் எனக்கு அது மட்டும்தான் அப்படின்னு. ஏன்னா நான் டேரக்டர் கூட வந்து கொடியில் வந்து ஒர்க் பண்ணேன். நான் இப்போ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நான் தான் தனுஷ் சார் டபுள் ஆக்ஷனில் நான் ஒரு டூப்பு. ஸோ அப்போ வந்து சார் நல்லா பழக்கம் எனக்கு அப்போவே. அதுக்கப்புறம் இந்த திடீர்னு வந்து கூப்பிட்டாங்க எனக்கு, இது மாதிரி சார் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி நான் துரை செஞ்சு பேசுகிறேன். எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. சார் சொல்லுங்கள் சார், எப்படியே சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மகேஷ், நீங்கள் வாங்க ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பேசணும். ஓகே சார்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா சூரி சார் அங்கே. ஆமாம், எனக்கு அவர் பார்த்தோன்னே அவர் சந்தோஷமாகிடுச்சு. நான் அவர் கூட வந்து இந்த விஜய் சார் படத்துலலாம் ஒர்க் பண்ணும்போது அவரை பார்த்துருக்கேன். ஸோ நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் காமெடி ஆக்டர் தான் எனக்கு தெரியும். அப்போது பார்த்தோன்னே அவரும் சர்ப்ரைஸ் ஆனா, ஹாய் மாஸ்டர் எப்படி இருக்கீங்க, தான் மாஸ்டரா, ஐயோ ரொம்ப சந்தோஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அப்புறமா வந்து டைரக்டர் மீட் பண்ணி பேசிவிட்டு அதுக்கப்புறம் சூரியனை கிட்ட உட்காந்து பேசினேன். சூரியனை சொன்னார், மாஸ்டர் இது வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, நல்லா கதை கேட்டிங்களான்னு. கதை கேட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷம், விடுதலைக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக வந்து இந்த படத்தில் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்ல அவர் சொன்னான். மாஸ்டர் அதெல்லாம் ஓகே, எனக்கு இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது. ஆமாம், ஃபைட்டுக்குன்னு இல்லை. ஸோ அதில் வந்து வெற்றிமாறன் சார் ஒரு மாதிரி பண்ணிட்டாரு. எனக்கு இதில் வந்து கதையாக நான் இப்போ ஹீரோவாக இறங்குறேன்னா ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது. அதுவும் ஃபைட்டெலாம் ரொம்ப இதுவாகிடுச்சுன்னா எனக்கு அதுவும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன்னா, இல்லைனா டேரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக பண்ணலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் டேரக்டர் சொல்லும்போது நாங்கள் அப்பப்போ மீட் பண்ணி ஒரு விஷயம் பேசும்போதும் நிறைய விஷயம் அவரும் இன்புட் கொடுத்தார், டேரக்டர் கொடுப்பாரு. ஸோ இந்த மீட்டில் இருக்கணும், ஸோ அவங்களுக்கு இப்படி பண்ணணும், ஸோ நிறைய சொன்னார். ஸோ அதை வச்சு நாங்கள் வந்து ஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணி ஸோ ஃபைனலாக வந்து அப்படியே ஒன்று முடிச்சு வரும்போது லாஸ்ட்டில் வந்து சூரியனோட ஃபைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். வந்து கட்டி பிடிச்சி, மாஸ்டர் சூப்பராக இருக்குது மாஸ்டர், நான் நினச்சே பார்க்கல மாஸ்டர், இவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா அது கிளைமேக்ஸ் வந்து ஒரு எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து அந்தளவு ரொம்ப நம்ம அங்கே போய் பயணம் பறக்க விட்டு ஒரு ஹீரோயிசமாக வந்து நம்ம ஒரு பில்டப் காட்டி பண்ணுறது அங்கே கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கணும், ஸோ லைவாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மீட்டரில் அது கொரியோகிராஃப் பண்ணி ஃபைனலாக பண்ணோம். சூரியனோட இன்புட் வந்து ரொம்ப அதிகம் இதில். அவர் வந்து
டே பை டே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவ்வளோ பண்ணோம். நாங்கள் ஒரு சிங்கிள் ஷாட் கூட ட்ரை பண்ணோம். அண்ணனுக்கு அடிபட்டுருச்சு அதில். அந்த ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற போவார்ல, ஹீரோயினை காப்பாற்ற போவாங்க. கிளைமேக்ஸில் காப்பாற்ற போவாங்க. தென் அதுக்கப்புறம் அங்கே ஃபைட் நடக்கும். அந்த கல்லுலாம் இருக்கும், தள்ளிட்டே போகும்போது மண்டையிலாம் கல் விழுந்துச்சு. ஒரு ரியலிஸ்டிக்காக விழுந்து ஒரு 4 தான் செட் வச்சோம் நாங்கள். ஆக்சுவலாக புஷ் பண்ண சொன்னது இவ்வளோ தான். அவர் வந்து உள்ளே போயிட்டார், கேரக்டருக்குள்ளே போயிட்டார். உள்ளே போய் அடிச்சுட்டு வந்துட்டு தள்ளிட்டு போயிட்டார் தூரமாக. அப்படியே நிறைய ஸ்டிக் இருந்துச்சு. அந்த பக்கத்துலாம் ஒரிஜினலி இங்கே வந்து 3 டம்மி வச்சுருந்தோம், ஒரு டூப்ளிகேட் செங்கல்லாம். 3 தாண்டி லாஸ்ட் வரைக்கும் அடித்து தள்ளி கட்டைக்கிட்டலாம் காலில் குத்தி கல்லுலாம் மேலே விழுந்து அப்படியே எழுந்திரிச்சு அப்படி வந்துட்டார். எங்கெல்லாம் ஷாக்கு, என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா அவருக்கு கட்டை விரலில் வந்து கட்டை விரலில் அடி. ஸோ அங்கே கல் எங்கே, அவரே சொல்கிறார், எங்கே விழுந்துச்சுன்னு தெரியலமா சார் எனக்கு அப்படின்னு. எல்லாம் அங்கங்கே கல்லுலாம் விழுந்து. ஸோ ரிவர்சல் பண்ணும்போது ரொம்ப இதாச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். காலில் கொஞ்சம் பீல் ஆகிடுச்சு, ஸ்கின்னு பீல் ஆகி ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு நாங்கள் ஃபைட்டர்ஸோட ரியாக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். போயிட்டு டக்குன்னு வந்துட்டார். ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டார். ஆனால் ஓகே வேணா மாஸ்டர் நம்ம பண்ணலாமா சார், அது ஒருமா பண்ணணும் இல்லை மாஸ்டர், நல்லா வரல மாஸ்டர், ஒருமா பண்ணலாம். நான் சொன்னேன், இல்லைண்ணா நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், காலில் அவ்வளோ ரத்தம் வந்திருக்கு, நீங்கள் என்ன திடீர்னு வந்துட்டு பண்ணலாம்னு சொல்கிறீங்க. இல்லை மாஸ்டர் நான் அந்த மூடில் இருக்க மாஸ்டர், பண்ணிடலாம் மாஸ்டர் அப்படின்னு. நான் இல்லைண்ணா அடிபட்டுறேன்னா திருப்பியும் அடி போடணும். இல்லை மாஸ்டர் பரவாயில்ல மாஸ்டர், அடிப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த சீனை முடிச்சேன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா தூங்க மாஸ்டர் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். நான் டேரக்டர் சொன்னேன், சார் என்ன சார் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. டேரக்டர் சொன்னேன், இல்லை மாஸ்டர் அவர் மூடில் இருக்கார், அந்த ஒரு கேரக்டராக உள்ளே இருக்கார். ஸோ முடிச்சிடலாம், இந்த ஷார்ட்டை முடிச்சிடலாம், முடிச்சுனா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வேறு மைண்டில் வருவார். யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். முடிச்சு இல்லை அவருக்கு அது உள்ளே அப்படியே கேரக்டராக உள்ளே போயிட்டார் ப்ரோ, கேரக்டராக உள்ளே போயிட்டார். அது தெரியல, சூரிய சொக்கனாவே கண்டிப்பாக சீரியஸாக அவர் அப்படி தான் வாழ்ந்தார் அங்கே. ஸோ ஒரு அந்த கேரக்டருக்குள்ளேயே போயிட்டு ஸோ அதுவாக தான் இருந்தார். அந்த இடத்த முடிச்சிடலாம், எனக்கு நான் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் கட்டு போட்டு வந்துட்டு, அது தெரியாமல் இருக்குது, நாங்கள் பேன் கேக்கில் போட்டு மேக்கப்லாம் பண்ணி அடியில் ஒரு இது இருக்கும் பேண்டேட் மாதிரி, ஸோ ஸ்கின் பேண்டேட் மாதிரி இருக்கும், அதை ஓட்டிட்டு தென் அதுக்கப்புறம் ஷார்ட்டை முடிச்சதுக்கப்புறம் தான் அவர் ஃப்ரீயானது. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க். நான் வந்து ரொம்ப அப்படியே வியந்துட்டேன் பார்த்து, சீரியஸாகவே ரொம்ப நல்லா பெரிய விஷயம். நான் லிட்டரலி எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் எவ்வளோ பெரிய விஷயத்தை கிளைமேக்ஸுங்கும் போது அந்த மூடுன்ற ஒரு விஷயத்துக்காக பண்ணது ஹேட்ஸ் ஆஃப் தி என்டையர் டீம். அதோட ரிசல்ட்டு தான் எனக்கு தெரியுது. கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து கேமராமேன் சார். நான் வந்து ஃபஸ்ட்டு டைரக்டர் மீட் பண்ண போகும்போது கேமரா சார் பக்கத்தில் உட்காந்து அவர் பாட்டியே உட்காந்துருந்தார். பார்க்க கொஞ்சம் டெரராக இருந்தார். ஸோ நம்ம வந்து ஜாலியாக வந்து இது வரைக்கும் பண்ணதெல்லாம் எல்லாம் வந்து ஒரு மீடியமான ஒரு ஏஜில் இருப்பாங்க. இவர் வந்து கொஞ்சம் பெரிய கேமராமேன் வேறு. ஆர்த்தர் வில்சன். ஆமாம். ஸோ அவர் பேரே வந்து பயங்கரமாக இருக்கும். கேள்விப்படாத பேர். நம்ம உங்கள் பேர் மகேஷ் அப்போ கேட்டோம். ஆர்த்தர் வில்சன்னா புக்கில் பிடிப்போம். அவர் பண்ண படங்கள்லாம் நான் சர்ச் பண்ணி பார்த்தா நான் கடவுள்னு ஸ்டார்ட் ஐயோ அப்படின்னு. சரி ஓகே, கொஞ்சம் அப்படியே டெரராக தான் இருந்தார். நான் போயிட்டு ஹாய் சார் வணக்கம் அப்படி தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டைரக்டர் பேசிவிட்டு ஸோ அப்புறம் அவர் பாட்டு இருந்தார். நான் பேசவே இல்லை ஃபஸ்ட்டு, டைரக்டர் மட்டும் பேசிவிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அப்படி ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிகினிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து குழந்தை ஆகிட்டார். நான் நினச்சேன் டெரர் பீஸ் மாதிரி இருப்பார், நினச்சா ஒரு குழந்தை மாதிரி ஆகிட்டார். செம்ம ஃப்ரீடம் எனக்கு. கேமராவில் என்கிட்ட கொடுத்துட்டாரு ஒரு சீக்வன்ஸ்லாம் கேமரா என்கிட்ட கொடுத்துட்டாரு, நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு. சசிகுமார் சார் கொல்ற சீக்வன்ஸ் ஒரு சின்ன ஒரு ஆமாம், அது அந்த சீக்வன்ஸ் வந்து நான் ஷூட் பண்ணேன். ஸோ அந்த ஷூட் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஃப்ரீடம்மு, செம்ம சப்போர்ட்டு. ஸோ ப்ரொடக்ஷன்லேயும் வந்து என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. எனக்கு வந்து ரிஹர்சல்ஸ் பண்ணணும், எனக்கு ஸ்பாட்டில் போய் தான் ரிஹர்சல் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து ப்ரொடியூசர் வந்து அப்படியா சரி ஓகே பண்ணட்டும், நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், மாஸ்டர் எனக்கு படம் ஃபைட் நல்லா வரணும், ஸோ எல்லாம் வந்து நல்லா இருக்குது, ஃபைட் நல்லா இருக்குன்னு சொல்லணும், அது போதும் எனக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிவிடுங்க அப்படின்னு. யாரும் வந்து உள்ளே வந்து இது இல்லை அது இல்லை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் டே உள்ளே போயிட்டு ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இங்கே என்னென்ன பண்ண போகிறோன்றது ஃபுல்லாக பிளான் பண்ணி என் டீம் கூட உட்காந்து பேசிவிட்டு தென் அதுக்கப்புறமா நாங்கள் 2 days நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அவுட்புட் எது போய் காட்டணும். டைரக்டர் ஓகே இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் சொல்லுவார். சசிகுமார் சாருக்கு இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம், ஓகே சார் டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் வந்து போச்சு. பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். வெற்றிமாறன் சார் பற்றியும் பேசணும். இந்த கிராஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிலாம் வந்துருக்குங்கும் போது வெற்றிமாறன் சார் கண்டிப்பாக படம் பார்த்துருப்பாரு. ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் உங்களுக்கு ஸ்டண்ட்டில் உங்ககிட்ட பேசினாரா வெற்றிமாறன் சார்கிட்ட நீங்கள் பேசின மொமெண்ட்டு?
ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம் எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ டைரக்டர் வந்து சொன்னார் இது மாதிரி மாஸ்டர் வெற்றிமாறன் சார் படம் பார்த்தாரு. ஸோ பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் ஃபைட் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். எனக்கு கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆச்சு, ஒரு பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் சூரியனை ஃபோன் பண்ணார், மாஸ்டர் வெற்றியை ஃபோன் பண்ண வெற்றிமாறன் சார் பார்த்தாரு மாஸ்டர், ஃபைட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் மாஸ்டர், ரொம்ப நன்றி மாஸ்டர், தேங்க்ஸ் மாஸ்டர். நான் தான் சொன்னேன், எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறது நான் உங்களுக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா உங்களை நான் பண்ண வச்சுருக்கேன், நீங்கள் அவ்வளோ டெடிகேஷனாக ஒர்க் பண்ணீங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. எனக்கு இப்போ இந்த நேம் வருதுன்னா அதுக்கு நீங்களும் ஒரு பெரிய ரீசன்னு. ஸோ நீங்கள் ஒழுங்காக பண்ணனா எனக்கு இந்த பேர் கிடச்சிருக்காது. ஸோ ஏதோ பண்ணியிருக்காங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா எனக்கு இந்த பேர் கிடச்சிருக்காங்க. ஸோ வெற்றி சார் சொல்கிறவருக்கு இருக்குன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பண்ணீங்கன்னு. ஸோ வெளியே ஏன்னா ஈவன் ஒரு ரோப் ஷாட் கூட நாங்கள் யூஸ் பண்ணல. ரோப்லாம் ட்ரை பண்ணோம், ஆனால் ரோப் ஷாட் எதுவும் ஒரு ரோப் ஷாட்டுமே இருக்காது. ஃபைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டில் ஒரு ரோப் ஷாட்டுமே இருக்காது, எல்லாமே ஒரு லைவாக தான் பண்ணது. மீன் கிளைமேக்ஸ் மட்டுமா இல்லை என்டையர் ஃபிலிம்லேயே சொல்கிறீங்களா? இல்லை, இன்டீரியர் யாருக்குமே யூஸ் பண்ணோம் நாங்கள். என்டையர் ஃபிலிமில் ரோப்பே யாருக்குமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஃபைட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணோம். ஃபைட்டர்ஸ் மட்டும் அந்த ஒரு இதுக்கெலாம் ரொம்ப பறக்க விடுறதுலாம் டேரக்டர் சொல்லிட்டார். அதுலேயே நான் சொன்னேன், சார் கொஞ்சம் இப்படி வேணால் போங்க, இப்படிலாம் போகாதீங்க. சரி சார் ஓகேன்னு சொல்லிட்டு சின்னதாக ஜஸ்ட் புல்லிங்க்கு அந்த இம்பேக்ட் மட்டும் நாங்கள் வந்து ஃபைட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணோம். மற்றபடி ஆர்டிஸ்ட்க்கு யாருக்குமே வந்து ரோப் யூஸ் பண்ணல. டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, ரோப் வந்து ஆர்டிஸ்ட்க்கு யாருக்குமே கட்டிங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு. ஸோ அதனால் அந்த ரோப்ஸ் வந்து யாருக்குமே யூஸ் பண்ணல. ஃபைட்டர்ஸ் மட்டும் நாங்கள் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணோம். சூர்யானனுக்கு வந்து ரோப்ஸ் சப்போர்ட்லாம் கொடுத்து அந்த ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு அடி அடிச்சிருக்காரு. அது வந்து ரோப்ஸில் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் ப்ராக்டிஸ்லாம் கொடுத்தோம். ஆனால் அவர் வந்து ரோப்ஸில் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. மாஸ்டர் நான் ஒரு வாட்டி தனியாக பண்ணுறேன் பாருங்க அப்படின்னாரு. ஓகே நான் பண்ணுங்கண்ணே அப்படின்னு ஓடி வந்து சூப்பராக ஜம்ப் பண்ணி அடிச்சிட்டாரு. சூப்பராக அடித்தார். உங்களுக்கு ரோப் கட்ட நேரத்தில் அந்த ஷார்ட்டே முடிச்சிருப்பேனே. இல்லை, நாங்கள் ஆஃப்டர் 6 o'clock தான் ரிஹர்சல் பண்ணோம். அதனால சூப்பராக பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா வந்தது. ஸோ நடுவில் சின்ன சின்ன இன்புட் கொடுத்தா ஓகே சொல்லுவார். ஒரு இடத்துல எமோஷனாக வந்து அடிச்சுட்டே இருக்கும்போது ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஓகே மாஸ்டர் சூப்பர் மாஸ்டர் பண்ணிடலாம் மாஸ்டர் அப்படி யோசிக்கலாம் மாட்டார். நம்ம ஒன்று சொல்கிறோம், ஓகே மாஸ்டர் நல்லா இருக்கும், சூப்பர் மாஸ்டர் பண்ணிவிட்டு மானிட்டரை பார்த்து மாஸ்டர் நல்லா இருக்கும் மாஸ்டர் அப்படின்னு. இல்லைன்னா மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணட்டுமா, அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது மாஸ்டர். ஸோ அந்த எமோஷனலை எப்படி பண்ணணும், ஒர்க் பண்ணணும், அது ரொம்ப ஹோம்ஒர்க்லாம் நிறைய பண்ணியிருப்பார் போல இருக்குது. ஏன்னா சீரியஸாக வந்து ஒரு பெரிய ஒரு காமெடி ஆக்டராக வந்து ஒரு ஹீரோவாக, அதுவும் எமோஷ்னலாக ஒரு ஹீரோவாக அந்த கிளைமேக்ஸ் தான் அவ்வளோ எமோஷ்னலாக இருந்துச்சு. அது அப்படி அவ்வளோ சேஞ்ச் ஓவர் வர்றதுக்கு வந்து அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணிடணும். அது தெரியல அவர் எப்படி பண்ணாருன்னு. நிறைய விஷயம் அவர்கிட்ட கேட்டு கற்றுக்கணும். அப்புறமா எனக்கு இன்னொரு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது, உங்களோட யூடியூப்ல கூட நீங்கள் போட்டிருந்தீங்க மேக்கிங் ஆஃப் தி அண்டர் வாட்டர் ஷாட் மாவீரனோடது. ஸோ அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக, அது உங்களோட இதில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். லைக் சினிமா அப்படின்ற மேட்டருக்காக கொஞ்சம் ஓவர் டூ பண்ணாமல் மீட்டரில் இருக்கும். நம்ம யதார்த்தமாக ரோட்ல போய் சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அந்த மீட்டரில் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் மாவீரன்லையுமே அது அமைஞ்சது. ஸோ ஆமாம், ஆக்சுவலாக வந்து நான் வெங்கட் பிரபு சார் கஸ்டடின்னு ஒரு மூவி பண்ணேன், தெலுங்கு. நாகச்சைத்தன்யா. ஆமாம், நாகச்சைத்தன்யா அது தெலுங்கு. ஸோ அதில் வந்து அதில் நிறைய ஃபைட் இருக்குது, படம் ஃபுல்லாகவே ஃபைட்டு தான். ஸோ அதில் வந்து ஒரு அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் பண்ணோம். ஸோ எனக்குமே அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டர் வாட்டர். ஸோ ரொம்ப செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கஸ்டடியில். ஸோ அது அந்த படம் பண்ணிட்டதுக்கப்புறமா தான் மாவீரன் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் நீங்கள் தான் பண்ணீங்களா, ஸோ மாவீரன் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ப்ரொடக்ஷன். ஓகே சார் நான் பண்ணுறேன். அது வந்து நமக்கு எஸ்ஆர் கதிர் சார் இருக்காங்களா டிஓபி, ஸோ அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, மகேஷ் இந்த மாதிரி கேட்குறாங்க கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ தான் வந்து அந்த டீம் அவங்க வந்தாங்க. ஸோ அப்போது வந்து அவர் கூட பண்ணோம். ஸோ எஸ்கே சார் கூடயும் பண்ணோம். ஸோ நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூடயும். ஏன்னா அவர் எஸ்கே கூட சார் கூட வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது ஒர்க் பண்ணேன். ஐ மீன் டூப்லாம் நிறைய போட்டிருக்கேன் அவருக்கு, பட் ஆக்ஷன் டைரக்டராக வந்து ஃபர்ஸ்ட் டைமாக அவர் கூட ஒர்க் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எப்படி ப்ரோ இருக்குது அந்த ஃபீல்? ஒரு பக்கம் தனுஷ் அவர்களுக்குமே டூப்பா பண்ணியிருக்கீங்க, இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயனுக்கும் டூப்பா பண்ணியிருக்கீங்க. இது பண்ணிவிட்டு இப்போது அவங்களோட படத்துக்கு ஒரு ஆக்ஷன் டைரக்டராகவும் சூரியன் படத்துக்கு ஒரு ஆக்ஷன் டைரக்டராக போய் நிற்கும் போது மாதிரி ஒரு ப்ரொமோஷனை தாண்டி ஒரு நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு ஃபீல் இல்லை. அது ஃபைட்டராக ஒர்க் பண்ணும்போது வந்து ஜஸ்ட் எல்லா ஆர்டிஸ்ட்லையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் மேக்ஸிமம் நிறைய பேர் டூப் போட்டிருக்கோம். அஜித் சார் கூட ஒர்க் பண்ணி எல்லா ஆர்டிஸ்ட்லையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் டைரக்டராக வந்து நான் ஃபைட்டராக ஒர்க் பண்ணும்போது பண்ண ஆர்டிஸ்ட் கூட இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நம்ம நிஜமாவே நம்ம கஷ்டப்படுறோம், கடவுள் நம்ம கஷ்டத்துக்கு ஏற்ற ஒரு பலன் கொடுத்துருக்காரு அப்படின்றது கண்டிப்பாக ஒரு நல்ல சந்தோஷமாக எனக்கு. இந்த படத்தோட
ஃபர்ஸ்ட் டே ஷோ போயிருந்தேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன் கருடன் ஃபர்ஸ்ட் ஷோ. அது எனக்கு அந்த விஷுவலாக பார்க்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் அன்றைக்கி தான் எடிட்டிங் முடிச்சதுக்கப்புறம் மியூசிக் ஆட் பண்ணிவிட்டு என்ன எஃபெக்ட்ஸும் ஆட் பண்ண பார்க்கவே இல்லை படம். எனக்கு காட்டல டேரக்டர். நானும் இங்கே இல்லை, கேரளாவில் வேறு ஷூட்டில் இருந்தேன். ஓகே. நான் கரெக்டாக அன்றைக்கி நைட்டு தான் வந்தேன். வந்துட்டு மறுநாள் நெக்ஸ்ட் டே போனேன். ஃபர்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து பார்த்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு. படமாகவே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த எல்லாருமே சொல்கிறது அதுதான், இன்ட்ரோல் பிளாக் கிளைமேக்ஸ். யதார்த்தமான ஃபைட்ஸ்னால ஈஸியாக கனெக்டபிளாகவும். கண்டிப்பாக அதுவும் வந்து அவர் அந்த டைலாக்ஸ் பேசுறது இருக்குல்ல, சூரியன் டைலாக் பேசுறது, அதெல்லாம் வந்து தெரிக்குது தேட்டரில். கண்டினியூ அவர் வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இப்போ எல்லாத்தையும் சொல்லியோட ஒன் டேக்கில் அதெல்லாம் ரொம்ப அந்த டைலாக் எடுத்துட்டாங்க. மைம் கோபிஸோட ஃபைட் வந்து ஃபஸ்ட்டு டைலாக் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரினா வந்து அவர் அடித்தேன், 8 மரத்தில் முட்டினேன், கயிறில் கட்டி இழுத்து சாவு ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷன், அது வந்து டைலாக் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, இது மாதிரி டைலாக் எடுத்தாச்சு, ஸோ அதை நம்ம பண்ணணும், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க. பண்ணிடலாம் சார், ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன எது கேட்டாலும் பண்ணிடலாம்னே சொல்கிறீங்க, என்ன பண்ண போகிறோம், என்ன இருக்கா ஐடியா இருக்கா சார்? இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க, பண்ணலாம், இருங்க, டோன்ட் வரி, அதெல்லாம் கவலையப்படாதீங்க, சூப்பராக பண்ணலாம். சரி ஓகே சொல்லிவிட்டு தென் அதுக்கப்புறம் மைம் கோபி சாரோட அந்த சீக்வன்ஸ் இருந்துச்சு. அவரு வந்து சூப்பருங்க. மைம் கோபி சார் வந்து ரொம்ப க்ளோஸ். அவர் எப்போவுமே வந்து பார்த்தாருன்னா, என்னை பார்த்தாருன்னா ஸ்பெஷலாக பார்த்து வந்து ஹக் பண்ணிவிட்டு, சொல்லுவோம் நீங்கள் வந்து நல்லா வருவீங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி டெய்லி மீட் பண்ணால் ஹாய் பாய் சொல்கிற மாதிரி டெய்லி நான் வாழ்த்துட்டு தான் போவார். அது ஒரு நல்ல மனிதர் அவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மைம் கோபி அண்ணன். அவரும் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஃபைட்லேயுமே பாவம் அவரையும் ரொம்ப டார்ச்சர் பண்ண போட்டு கீழே விழ வச்சு உருட்டி புரட்டி கையெல்லாம் வச்சு கல்லெல்லாம் தூக்கி அடுத்து அவர் என்ன சொல்கிறது, அவர் வந்து இந்த ஆக்டிங் கிளாஸ் எல்லாமே பண்ணி சொல்லி கொடுக்குறாங்களே, தெரியுது அவர்கிட்ட, பயங்கரமாக தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ அந்த இதெல்லாம் பண்ணும்போது நான் சும்மா ஜஸ்ட்டு ஃப்ரேமிங்காக போயிட்டு, சார் இங்கே வரும் சார், கேமரா இங்கே வரும் சார், நீங்கள் அந்த இடத்துல இந்த ரியாக்ஷன் பண்ணுங்க சார் சொல்லிவிட்டு சும்மா சார் கேமரா சொல்லிவிடுவேன் சார், இங்கேருந்து வந்து சார் இதை இங்கே க்ளோஸ் போகிறேன் சார் அப்படி சொல்லுவேன். அவர் நடிச்சிட்டு இருப்பார் அங்கே. நான் இல்லை சார் ஃப்ரேமிங் தான் சார், அவர் நடிக்க நான் சொல்லிட்டேன் சார், அவர் நடிச்சிட்டே இருப்பாரு, நான் ஸ்டாப் பண்ணல, அப்படியே கிட்ட சார் இங்கே வந்துச்சு அப்படியே சின்னதாக டைட் பண்ணலாம் சார் கத்துறாருல அப்படியே சின்னதாக டைட் பண்ணலாம் சார். அவர் நடிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த விஷுவலாகவே போயிடுது. அப்படியே நான் ஷார்ட்டாக சொல்லும்போது அவர் அந்த ரியாக்ஷனில் விஷுவலாகவே அவர் பண்ணும்போது எனக்கு அப்படியே போகுது, அந்த ரியாக்ஷன் கிட்ட போகுது. அவரில் மாஸ்டர் போதுமா சார் சாரி சார் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்களா, என்னால் நிறுத்த முடியல, அதனால பக்கத்தில் வரைக்கும் வந்து அவரு தான் கட் சொல்லணும், சொல்ல போனால் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது அவரு பிரிச்சுட்டாரு. அவர் ஆக்டிங் தான். நான் அதான் சொன்னேன், சார் எனக்கு ஃப்ரீயாக இருந்தால் நானும் வந்து கற்றுக்கிறேன், எனக்கும் ஆக்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு. மாஸ்டர் நீங்கள் நடிக்கலாம் மாஸ்டர், நல்லா நடிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு பக்கம் ஸ்டண்ட் அப்படிங்கும்போது நிறைய பேர் தெரியும், இப்போ ஆக்டர் ஆகணும் அப்படின்னா போர்ட்ஃபோலியோ வச்சுக்கணும், நடிகை கற்றுக்கணும், இத்தனை ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும், ஒரு டைரக்டர் மீட் பண்ணணும் அப்படின்னா அவங்க சான்ஸ் கொடுத்தாங்கன்னா ஆக்டர் ஆகலாம். அப்படிங்கும்போது ஸ்டண்ட்டுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஸ்டண்ட் மேனாக ஒரு ஃபைட் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், என்ன பண்ணு, எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி? அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டண்ட் மேனாக வரணும், நீங்கள் வந்து மூவிஸில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ எடுத்த உடனே வந்து நான் ஃபைட்டராக வந்து நான் ஸ்டண்ட் மேனாக வந்துடணும்னு நிற்க முடியாது. எங்களுக்கு பேசிக்கே வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணணும், நான் நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ ஜிம்னாஸ்டிக்ஸில் வந்து எல்லாமே பண்ணணும். ஸோ டெஸ்ட் வைப்பாங்க, எங்கள் அசோசியேஷனில் வந்து டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதில் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணணும், சிலம்பம் பண்ணணும், கிக்ஸ் பண்ணணும், ஃபைட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். எல்லாத்தையும் பாஸ் பண்ணால் கார்டு கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே பாஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஃபுல்லாக நிறைய ட்ரைனிங் பண்ணியிருக்கணும். தென் வேறு எதுனா வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் உங்கள் டேலண்ட் இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பைக் ஜம்ப் பண்ணுறது, வீலிங் பண்ணுறது, கார் ட்ரிஃப்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஸோ எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி நிறைய பார்ப்பாங்க. ஸோ இது பண்ணிவிட்டும் அதை பண்ணாங்கன்னா ஜாயின் பண்ணலாம். அதுவும் வந்து இப்போ நம்ம நார்மலாக வெளியே ஃபைட் பண்ணுறது வேறு, சினிமாவில் ஃபைட் பண்ணுறது வேறு. ஏன்னா சினிமாவில் வந்து நம்ம ஃபைட் பண்ணுறது வந்து கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட பண்ண போகிறோன்னா அந்த கண்ட்ரோல் தான் ஹேண்ட் ஸ்டாப் பண்ணும். சப்போஸ் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்துட்டாலும் நாங்கள் பண்ணும்போது ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணிவிடுவோம். இப்போ ஒன்றுமே தெரியாத கூட்டு போய் நிற்க வச்சு இது பண்ணுப்பான்னா அவருக்கு சப்போஸ் கிட்ட வந்துட்டோன்னா அடித்தாங்கன்னா அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து இந்த ப்ராக்டிஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு யூனியனில் போய் அப்ரோச் பண்ணிட்டா, ஸோ அவங்க டெஸ்ட் வைப்பாங்க. டெஸ்ட் வைக்கும்போது சொல்லுவாங்க இந்த டேட்டில் டெஸ்ட் வைக்க போகிறோன்னு. அது வந்து அந்த டேட்டில் போய் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணிவிட்டு அதில் பாஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு யூனியன் கார்டு கொடுத்துருவாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சினிமா அப்படிங்கும்போது ஃபினான்ஷியலி கொஞ்சம் அன்சர்டன் இண்டஸ்ட்ரி. ஆக்டிங், கேமரா, டைரக்ஷன், இது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் கொஞ்சம் அன்சர்டன்.
ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா கொட்டும், இல்லைன்னா யாருன்னே தெரியாது. கண்டிப்பாக. பட் ஸ்டண்ட்டுன்றது அதையும் தாண்டி லைஃபாகவே அன்சர்டனான ஒரு லைஃப். ஒரு சின்ன ஒரு ரோப் கட் ஆச்சுனாலே முடிஞ்சு, ஒரு சின்ன டைமிங் மிஸ் ஆச்சுன்னா முடிஞ்சு. ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான அன்சர்டன் லைஃப் ஃபார் லைஃப் த்ரெட். இது ஃபஸ்ட்டு வீட்டில் சொல்லும் போது என்ன சொன்னாங்க? ஆக்சுவலாக அப்பா வந்து ஸ்டன்மேன் தான். ஸோ அப்பா ஸ்டன்மேனாக இருந்தால் எனக்கு ஈஸியாக வந்து ஏன்னா ஜிம்னாஸ்டிக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுவேன் சின்ன வயசுலேருந்து, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதில். அப்பா வந்து எப்படி எனக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ் சொல்லி கொடுத்தாருன்னா, ஸ்கூல் போகும்போது ஜஸ்ட்டு சொல்லுவார், டெய்லி தலைக்கினா கலர் ஆவடா அப்படின்னு சொல்லுவார். நான் அது ஹேண்ட் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க, ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுவாங்களே, அதுதான் பேசிக் வந்து ஜிம்னாஸ்டிக். அப்பா நல்லா சூப்பராக பண்ணுவார் அப்போலாம். அப்போ வந்து சொல்லுவார், டெய்லி தலைக்கினா கலர் ஆகிடுவேன். எந்த கலர்னு சொல்ல கிடையாது, அதெல்லாம் சொல்லுங்க, நீங்கள் வேறு கலர் ஆகிடுவேன், பிளட் ஃப்ளோ பிளட் எல்லாம் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், உனக்கு வந்து ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆகிடும், நீ கலர் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா சரி சொல்லிட்டு டெய்லி சொல்கிறதெல்லாம் பண்ணுறது, காலையில் எழுந்திரிச்சோடனே தலைக்கில் நிற்கிறது, நின்னதுக்கப்புறம் ஸ்கூல் போகிறது. ஸோ அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து என்னை ஜிம்னாஸ்டிக்ஸ் கிளாஸ் கூப்பிட்டு போய் சேர்த்து விட்டார். அப்போ போயிட்டு அங்கே மாஸ்டர் வந்து பண்ண சொல்லும்போது நான் ஹேண்ட் ஸ்டாண்ட் ஈஸியாக பண்ணேன். பரவாயில்லையே நல்லா பண்ணிட்டியப்பா அப்படின்னு. அப்படி நான் இதான் டெய்லி வீட்டில் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னு. வெரி குட் வெரி குட், நல்லா பண்ணுறேன்னு. ஏன்னா பேசிக் ஸ்ட்ராங்கானது தான் உங்களுக்கு வந்து. ஸோ அப்போ எனக்கு எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா கற்றுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜிம்னாஸ்டிக் மேலே ரொம்ப ஒரு பயங்கர ஒரு லவ்வே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்து பண்ணணும் அப்படி ஒரு இது. ஸோ ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போதே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு பாயிண்டில் கொஞ்சம் நல்லாவே பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் டீச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு வந்து டீச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போது நமக்கு ஒரு தெரிஞ்சது, ஒரு விஷயம் நமக்கு தெரியுது, ஒரு கலை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அது வந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதில். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பா வந்து இது மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு இருக்கும்போது ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனில் தான் இருந்தோம். ரொம்ப டவுனாக ரொம்ப டவுன். ஓகே. காலேஜ் டைமில் வந்து ஸோ அப்பா எனக்கு கார்டு எடுத்து கொடுத்துட்டாங்க முன்னாடியே. ஸோ அப்போ ஃபினான்ஷியலாக ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. வீட்டில் நிறைய பிரச்சனைங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து அடிபட்டு ஸோ ரொம்ப ஹாஸ்பிட்டலில் இருந்து ரொம்ப ஒரு எமோஷ்னல் இதுக்குள்ளே போயிடும். ஆமாம். ஸோ அப்படி இருக்கு. அப்போ தான் நான் வந்து இதுக்குள்ளே என்ட்ரே ஆனேன். ஸோ அப்போ தான் வந்து ஷூட்டிங்க்கு வந்து என்ட்ரி ஆகிட்டு போய் கூப்பிட்டு போவேன். அப்போ ரொம்ப லீனாக இருப்பேன். ஸோ எங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் இல்லைனா 6 months வந்தால் ஷூட்டே கொடுப்பாங்க. அப்போல்லாம் வந்து கும்பலாக ஒரு 100 பேர் போகிறாங்க அப்படின்னா சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நாங்களாம் ஏங்குவோம், டெய்லி போய் ஷூட்டிங் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி இருப்போம். ஸோ அப்படி போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணுற எங்கள் டேலண்ட்டை பார்த்துட்டு ராம்போ ராஜ்குமார் மாஸ்டர் தான் வந்து எங்களுக்கு ஷூட்டிங் கூப்பிட்டு போவார். ஸோ அவர் வந்து யாராக இருந்தாலும் நான் தான் டூப்பு. நான் ஒரு லீனாக இருப்பேன். ஆர்டிஸ்ட்டு எல்லாமே பெங்காலி படம் கல்கட்டாவில். ஸோ அங்கே போவோம். ஸோ அங்கே பண்ணுவோம். ஸோ யாராக இருந்தாலும் நான் தான் டூப் போடுவேன். ஃபுல்லாக நாங்கள் ஃப்ளைங் தான், லேண்ட்லாம் கிடையாது. ஹீரோலாம் லேண்டிங் பண்ணுவாங்க, அப்படி வந்து இறங்குறது எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. எங்களுக்கு வெறும் ஃப்ளை பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஏர்லேயே சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஹீரோ வந்து லேண்டிங், ஜம்ப்பு, லேண்டிங் அங்கே. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக. ஸோ அப்போ ராமராஜ்குமாரே ஜாலியாக அப்படியே அவர்கிட்ட ஷூட் போயிட்டு இருந்துச்சு. தென் அதுக்கப்புறமா தான் வந்து சில்வா மாஸ்டர் கூட வந்து ஜாயின் பண்ணேன். அவர் வந்து ஒரு நாள் பீச்சில் என்னை பார்த்துட்டு பண்ணுறது நல்லா பண்ணுறப்பா, நீ என்ன ஃபைட்டரான்னு கேட்டார். ஆமாம் சார் நான் ஃபைட்டரு அப்படின்னு. அப்புறம் அவர்கிட்ட நீங்கள் சார் நான் வந்து மாஸ்டராக இருக்கேன், ஷூட்டிங் கூப்பிட்டா வருவியா? வருவேன் சார் அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் ஷூட் கூப்பிட்டாரு. ஷூட் போயிட்டு அப்படியே அவர் கூட கண்டினியூவாக ஒர்க் பண்ண வச்சு 9 years அவர் கூட தான் ஒர்க் பண்ணேன். ஸோ ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து ஜஸ்ட்டு வெளியே வந்து தென் ஓகே தனியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இப்போ உங்களுக்கு அடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க? இந்த படங்களில் உங்கள் போஸ்டரில் உங்கள் பேர் பார்க்கலாம் நாங்கள்? கண்டிப்பாக. இப்போது போஸ்டே நான் வயலன்ஸ், கோடியில் ஒரு டைரக்டர் அனந்தகுமார் அவரோட படம் நான் வயலன்ஸ்னு ஒன்று இப்போது ஒட்டியிருக்கான், போஸ்டர்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த படம் வந்து இப்போ தென் அதுக்கப்புறம் மழை பிடிக்காத மனிதன் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் ரிலீஸ் ஆக போகுது. மலையாளத்தில் வந்து மம்முட்டி சார் கூட ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணி பசூக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மூவி வந்து ஜஸ்ட் பின்னாடி இருக்காரு. ஸோ அந்த மூவி. தென் அதுக்கப்புறம் அமல் நீரத்னு வந்து டைரக்டர் இருக்காங்க, கேமராமேன் டைரக்டர். ஸோ அவர் கூட இப்போ வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணேன். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணது. நிறைய போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்கமிங்காக வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆகாததும் இருக்குது நிறைய.
ஸோ எல்லாமே அப்படியே கடவுள் புண்ணியத்தில் நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பார்க்கலாம். எனக்கே சந்தோஷமாக ரோட்டில் போகும்போது வந்து ஒரே சைடில் நிறைய போஸ்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து 3 போஸ்டர் நம்ம பண்ண படங்கள் லைனாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே அப்படி போகும்போது நான் கால் போகும்போது என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டே போவேன், அங்கே பார்த்தியா அப்படின்னு. என்ன அப்படின்னு, அங்கே பார் போஸ்டர். ஆமாம் போஸ்டர் அதுதான். ஆமாம் போஸ்டர் 3மே நான் பண்ண படம் லைனாக இருக்குது பாருன்னு. ஓ அப்படியா. அவங்க பெருசாக காட்டிக்க மாட்டாங்க எதுவுமே. பட் நம்மளுக்கு வந்து ஒரு நமக்கு தெரியும் நம்ம பேர் அதில் இருக்கு. ஆமாம். ஸோ அது ஒரு கனவுனே சொல்லலாம். லைக் அதெல்லாம் ஒரு ட்ரீம் மாதிரி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அப்போல்லாம் போஸ்ட்டை பற்றி அப்படின்னு சொல்லி இருப்போம். இப்போ அந்த போஸ்டர் நம்ம பேர் இருக்குன்னும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. All the very best for your upcoming movies and thank you so much. Thank you so much. நன்றி. Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999.